தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு மாலை இந்தியா கிளிஸ் சேனலில் ஒரு ப்ரொமோவானது வெளியிடப்பட்டு இப்போது வரைக்கும் அதைத்தான் பேசும் பொருளாக வச்சுருக்காங்க. ஆக அதில் நேரடி சம்பந்தப்பட்ட நாமே அதற்கான விளக்கத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ. ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் தரப்பு வருது, நாம் தமிழர் தரப்பில் ஸ்ரீதருங்கிறவர் வராரு. ஆக நாம் எதிர்ப்பை பதிவு பண்ணுவதற்காகவே அந்த நிகழ்ச்சிக்கு போவோம் அப்படின்னு ஒரு துளி கூட எந்த திட்டமிடலோ எந்த உள்நோக்கமோ இல்லாமல் தான் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம். நிகழ்ச்சியில் வன்னியரசனை வராரு, செந்தில்வேலனை வராரு, நம்ம சந்தித்து பேசலாம்னு இருந்தோம். நிகழ்ச்சி முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகிறப்ப பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சரி முன்னாடி இதை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த அரங்குக்குள் நாம் போக வேண்டியதாயிற்று. மற்றபடி இது வரைக்கும் நம்ம இது போன்ற எந்த நிகழ்ச்சியிலும் நாம் பங்கேற்றது கிடையாது. உட்காந்து நம்ம கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இது போன்ற எந்த வேலைகளிலும் நாம் ஈடுபட்டதும் கிடையாது. நேற்று வந்த அந்த ப்ரொமோ நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடந்தது. ஆக அந்த நிகழ்வை தாண்டி இது வரைக்கும் இது போன்ற எந்த நிகழ்விலும் நாம் பங்கேற்றது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலும் நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் துவங்கிய பின்னர் கூட அந்த பேனலில் நாம் தமிழர் தரப்பு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் பெரியாரை பற்றி பேசுவார், பேசுனா எதிர்ப்பு பதிவு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருப்போம் அப்படிங்கிற எந்த திட்டமிடலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஸ்ரீதருங்கிறவர் இது வரைக்கும் பெருசாக நீங்கள் அந்த எச்ச மாமா பையன், இந்த கரிக்கஞ்சி, இவனுங்க மூத்த தலைவனான எச்ச சீமான், இவனுங்களை மாதிரி தரம் தாழ்ந்தோ 4ஆம் தரமாகவோ கூடுதலாக வன்மத்தை கேட்கக்கூடிய வார்த்தைகளை பேசியோ நாம் பார்த்தது கிடையாது. அதன் காரணமாக அவர் மீது நமக்கு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் மைண்டில் இல்லை. ஏதோ நிகழ்ச்சி நடக்குதுப்பா, 4 முனை போட்டியில் முந்தப்போவது யாருன்னு ஏதோ தலைப்பு, இவங்க திமுகவை திட்ட போகிறாங்க, இவங்க விஜயை திட்டுவாங்க, இவங்க பாஜகவை திட்டுவாங்க அப்படிங்கிற இந்த மணலில் தான் நாம் இருந்துமே ஒழிய கண்டிப்பாக நாம் தமிழர் தரப்பு பெரியாரை பற்றி பேசும். அப்போ ரெடியாக இருக்கணும் தம்பி, முதல் நீ ஆரம்பி அப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிற இது போன்ற எந்த திட்டமிடலும் இல்லை அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஆக அப்படியான சூழலில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன்னுடைய சுற்று வரும்போது நாம் தமிழர் பெரியாருக்கு எதிராக இப்படி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதற்கு பதில் சொல்கிறேன்ட்டு நாம் தமிழரை சார்ந்த ஸ்ரீதருங்கிறவர் ஈவேராவை விமர்சிக்க எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பித்தது தான். அப்போது என் பக்கத்தில் இருந்த சக்திவேலுங்கிறவர் திடீர்னு எந்திரிச்சு, நீங்கள் பேசுவது விமர்சனம் கிடையாது, அவதூறு, நீங்கள் பெரியாரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு இவர் பேச, திருப்பி அவர் மைக்கில் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு இப்படி தான் இந்த வாக்குவாதமானது துவங்குது. நீங்கள் இந்த வாக்குவாதங்கள் நடந்தபோது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் கையை கட்டிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு கூட இருப்பேன். தம்பி விடுங்க, அவர் பேசிட்டு விடுங்க, என்னதான் பேசுகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவரை உட்கார சொல்லிட்டு தான் நான் இருப்பேன். ஆனால் அது எப்படி பிரச்சனைக்கான புள்ளியாக நகர்த்தப்படுதுன்னா, ஸ்ரீதர் திடீர்னு என்ன பேசுகிறாருன்னா, ஈவேரா தமிழ் மொழி படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொன்னவர், ரோசம் இருக்கக்கூடிய தமிழை அவரை எதிர்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறார். நீங்கள் அந்த வார்த்தைகள் கூட எனக்கு நினைவில்லை, அது அந்த ஃப்ளோவில் நடந்தது எல்லாமே. ஆக இப்படி பெரியாரை நோக்கி ஒரு பொய்யை மீண்டும் ஒரு முறை இவர் சொல்கிறார். அதாவது நாம் தமிழர் தரப்பில் சொல்லப்படக்கூடிய 1181வது அவதூறு இது அப்படிங்கிற அடிப்படையில் தான். எப்போ போன வாரம் தான் நிர்மலா சீதாராமனுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு விவாதம் நடந்து அதில் நிர்மலா சீதாராமன் இதே வார்த்தைகளை சொல்லி அதற்கு கமலஹாசன் மறுப்பு தெரிவிக்க, எதிர்ப்பு தெரிவிக்க, அடுத்த ரவுண்டில் நிர்மலா சீதாராமன் இது பெரியார் சொன்னது நான் சொல்லலை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்ல, அதன் தொடர்ச்சியாக
17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவரனுடைய வரிகள் இது அப்படின்னு போன வாரமே இதற்கான முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டுருச்சு. ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த அவதூறும் பெரியார் தலையில் எழுதப்படுது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வேகத்தில் தான் நான் இப்போ சீட்டில் இருந்தே எந்திரிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பெரிய திட்டமிடல், பெரிய சதி அப்படின்னா அது வரைக்கும் நான் பொறுமையாக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு தான் நான் சேர்லேருந்தே எந்திரிப்பேன் வேகமாக. நான் எந்திரிக்கிறத பார்த்துட்டு குமரன் என்னை லாக் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. முன்னாடி 2013லிருந்து 17 வரைக்கும் சென்னையில் அவர் கூட தான் இருக்கிற காரணத்தால் நம்ம என்ன பண்ணுவோங்கிறது அவருக்கு தெரியும். உடனே அவர் அவசர கதியில் என்ன லாக் பண்ணுறார். ஆக இப்படி தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிரான பொய்களானது பரப்பப்பட்டுட்டே இருக்கே அப்படிங்கிற கோபத்தில் தான் நானும் உணர்ச்சி வேகத்தில் கட்டுப்பாட்டை மீறி எந்திரிக்கிறேன். என்னை லாக் பண்ண பிறகு எதிர்ப்பை பதிவு செய்ய வேற வழி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்ப்பை பதிவு செய்ய செருப்பானது வீசப்படுது. அது மைக்கில் பட்டு பக்கத்தில் இருந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீது தவறுதலாக விழுகுது. இது நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இதன் பிறகும் அடுத்த ரவுண்டு நடக்குது. அடுத்த ரவுண்ட் நடக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துட்டோம். 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் இது நடந்தது. 7-8 நிமிஷம் தான். இதன் பிறகும் அடுத்த ரவுண்டு ஒரு 3/4 மணி நேரம் நடக்குது. அப்போதும் நம்ம அமைதியாக அந்த நிகழ்வில் இருக்கோம். அதன் பிறகு நிகழ்ச்சியெல்லாம் முடியுது. நாம் தமிழர் தரப்பில் பெரிதாக அவருக்கு ஆதரவாக யாரும் அங்கே வரல அப்படிங்கிறத நம்மால் உணர முடிஞ்சுது. இந்த பக்கம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம். கூடுதலாக நம்மோடு சேர்ந்து விசிகா தோழர்களும் ஒரு 70-80 பேர் இருக்காங்க கூட. ஆக இது அவருக்கு ஒரு பாதுகாப்பின்மைய உணர்வை கொடுக்கும் அப்படின்னு நானாக புரிஞ்சுக்கிட்டு நானாக மேடைக்கு போய் அவரை ஆசுவாசப்படுத்துகிறேன். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவ்வளோ ஆக்ரோஷமாக உட்காந்துருந்தானுங்க கீழே, நிகழ்ச்சி வேற முடிஞ்சிருச்சு, நம்ம எப்படா கீழே வருவோம், நம்மளை எதாவது பண்ணலாமான்னு காத்துட்ருக்கானுங்களோ அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக நானாக மேடை ஏறி உங்கள் மேலே தனிப்பட்ட எந்த பகையும் எங்களுக்கு கிடையாது, உங்கள் தரப்பு தொடர்ச்சியாக இப்படி பெரியாருக்கு எதிராக அவதூறுகளை வன்மங்களை பரப்பிக்கிட்டே இருக்கிறனால நாங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இது திட்டமிட்டு நடைபெறலை அப்படின்னு அவரிடம் நாம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கூட தெரிவித்து அவரும் சரிங்க இதில் என்ன இருக்குது மனோஜ், அரசியல்லாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், நான் ஒன்றும் பர்சனலாக எடுத்துக்கல அப்படின்ட்டு அவரும் கலையிறார். இதுதான் நடந்தது. சரி, இப்போது இந்த விவகாரத்தை ஒட்டி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ப்ரொமோவை வைத்து நூற்றுக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான விதத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல இந்த நாம் தமிழர் தரப்பு இது ஒரு பெரிய திட்டமிட்ட தாக்குதல், நம்முடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வேலை, இது திட்டமிட்ட வன்முறை அப்படின்லாம் முக்கிட்டு இருக்கானுங்க. அதற்கு விளக்கத்தை முன்கூட்டியே கொடுத்துட்டோம். இது திட்டமிட்டெல்லாம் நடைபெறல, எதர்ச்சியாக ஆக்சிடென்ட்டாக நடைபெற்றது. கூடுதலாக பெரியாரை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எதிர்ப்பானது பதிவு செய்யப்படலை. பெரியார் மீது பொய்யாவது ஒரு பரப்பாதீங்கிறதான் நம்முடைய எதிர்ப்புக்கான காரணமாக இருந்துச்சு. அதைத்தான் சக்திவேல் அவர்கள் செய்தார். ஆனால் ஸ்ரீதர் அவர்களும் அதை மெய்ப்பிக்கும் விதமாக தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு பெரியார் சொன்னார்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கார். அது 100% அவதூறு தான். இல்லைன்னா அதற்கான ஆதாரத்தை காட்ட முடியாது யாருனாலையும். ஏன்னா போன வாரம் தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் தான் அதை பாடியிருக்கார் அப்படிங்கிறதானது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, எங்களுடைய கருத்தை சொல்லக்கூட இந்த ஈவேராவின் பேரன்கள் விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய். அங்கே சொல்லப்பட்டது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா அவர் சொன்னதற்கான ஆதாரத்தை இந்நேரம் இவனுக்கு வெளியிட்டிருக்கணும். ஏண்டா இதுதான் ஆதாரம், என்னமோ எங்கள் ஸ்ரீதர் மேலே கோவப்பட்டீங்க, இப்போ இதுக்கு என்னடா பதில் சொல்கிறீங்கன்னு இந்த நொடி வரைக்கும் நாம் தமிழர் தரப்பில் யாருமே சொல்லலை. கூடுதலாக இது பெரிய வன்முறை திட்டம்னா
இவர் ஸ்ரீதரோட வந்தவங்க ஒரு 3-4 பேர் 5 பேர் இருந்திருக்கலாம், எவ்வளோன்னு தெரில. நாங்கள் தான் நாம் தமிழர்னு யாருமே தங்களை அடையாளப்படுத்திக்கல முன்னாடி இருந்தவங்க. இதுதான் நோக்கம்னா ஸ்ட்ரென்த்தில் நம்ம வலிமையாக இருந்தோம். விடுங்கப்பா, அவர் பேசிட்டு கீழே தானே வரணும், அவர் அப்போ நம்ம பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிற புள்ளியில் நாம் அணுகியிருந்தால் இது பெரிய வன்முறை சதித்திட்டம்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு எண்ணிக்கை பலத்தோடு இருந்த போதும் நானா வழிய போய் அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை அமைதிப்படுத்தி ஒரு சமநிலைக்கு அவரை வர வைக்கணும்னு நானா ஒரு முயற்சி எடுத்து அதை செஞ்சேன். ஆக நோக்கம் வன்முறை தானா, இந்த அணுகுமுறையை நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாம் கையாண்டிருக்க போவது கிடையாது. இது ஒரு புறம். கூடுதலாக நான் போன பதிவுலேயே பதிவு பண்ணியிருந்தேன், நேற்றைக்கு முன்தினமோ கூட போட்டிருந்தேன், நேற்றைக்கு நினைக்கிறேன். இந்த ஸ்ரீதர் இதை எதிர்கொண்டிருக்க வேண்டிய டிசர்விங் பர்சன் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி பெரியாரை இந்த சங்கி சீமான் இழிவுபடுத்தி இருக்கான், இந்த மாமா பையன் இழிவுபடுத்தி பல முறை பேசியிருக்கான். ஆக அவனுக்கு மேலே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆனது நமக்கு இருக்குமானா 100% இருக்கும். ஆனால் இந்த நபர் மீது அப்படியான எந்த பார்வையும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நாம் வருத்தம் தெரிவித்ததின் நோக்கமே கூட இவர் டிசர்விங் பர்சன் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்டாக நம்ம கோவத்தை காட்டிட்டோம், ஆனால் நம்ம கோவத்தை எதிர்கொண்டிருக்க வேண்டிய நபர் இவர் கிடையாது அப்படிங்கிற அறத்தோடு நேர்மையோடு அவரை நாம் அணுகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தபோதும் இப்படி ஒரு வீடியோ வந்துருச்சு, நீங்கள் செருப்பு அவரை நோக்கி வீசப்பட்டு அதை நாஞ்சில் சம்பத்து மேலே விழுகுது, இதெல்லாம் அவனுக்கு வீடியோவில் பார்த்த பிறகு அவங்க சைடு கௌரவத்தை காப்பாற்றிக்கொள்ள நமக்கு எதிராக பேசத்தான் செய்வாங்க. அதில் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. கூடுதலாக நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி திட்டமிட்டதும் கிடையாது. ஏன்னா அப்படி திட்டமிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டு அங்கே போய் நம்ம பிரச்சனை பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு நான் பொறுமைசாலி கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பெரியாரை பற்றியோ நமக்கு எதிராகவோ எவனாச்சும் வீடியோ போட்டால் அதை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ப்ரெஷர் என்னுடைய கண்ட்ரோலை தாண்டி இருக்கும். கோவப்பட்டால் நான் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிற அடிப்படையில் வேற தோழரை பார்க்க சொல்லி அவர் இதுதான் செய்தின்னு சொன்னதை உள்வாங்கி நான் ரியாக்ட் பண்ணுறது தான் எனக்கு எப்போதுமே வழக்கம். நீங்கள் அதே போல் அப்படியான மனதில் தான் நாம் இருக்கோம். அதன் காரணமாகத்தான் இது போன்ற எந்த நிகழ்விலும் நாம் இது வரைக்கும் பங்கேற்றதும் கிடையாதுன்னு வைங்களேன். நேற்று எதர்ச்சியாக அந்த அரங்குக்குள்ளே போனதே ஒரு ஆக்சிடென்ட் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சில மண்டை வீங்கிகள் முற்போக்காளர்னு உட்கார்ந்துக்கிட்டு இதுதான் உங்கள் பெரியார் சொல்லி கொடுத்ததா, இதுதான் உங்களுடைய நாகரீகமா அப்படின்னு நமக்கு பாடம் எடுக்க சிலர் வந்துட்டாங்க. நம்ம ரொம்ப விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். பெரியாரை பற்றி இந்த சீமான் பையனும் மாமா பசங்களும் பேசும்போது நீங்களாம் எங்கே பிடுங்க போனீங்க அப்படிங்கிறதான் நம்முடைய ஒற்றை கேள்வி. இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்க பெரியாரை பற்றி இவனுங்க அசிங்கப்படுத்த போது எங்கே போனானுங்க அப்படிங்கிறதான் நம்முடைய ஒற்றை கேள்வி. எங்களுக்கு தானே துடிச்சுது. நாங்கள் தான் இந்த 2 மாதத்தில் 6 கருத்தரங்கு, 1 மாநாடு நடத்தி பெரியாரை பற்றி கிட்டத்தட்ட 60-70 ஆளுமைகளை வர வச்சு நம்ம இது வரைக்கும் பேச வச்சுருக்கோம். ஆக இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவனுங்க, நாகரிக வகுப்பு எடுக்கக்கூடியவனுங்க பெரியாரை இழிவுபடுத்திய போது எங்கே புடுங்க போனானுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒற்றை கேள்வி. இதில் என்னன்னா, இப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவித்ததன் நோக்கமேங்க ஸ்ரீதர் அந்த கருத்தை பதிவு செஞ்சதுக்கு நம்ம எதிர்ப்பே தெரிவிக்காம மிச்சர் சாப்பிட்டு கீழே உட்கார்ந்துருந்தா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போடணும், அதுக்கு ஒரு 30-40,000 நாங்கள் செலவு பண்ணணும். இன்னைக்கு நம்மளை விமர்சிக்கக்கூடிய இவனுங்களா வந்து நம்ம காசு தர்றானுங்க. இந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் நம்ம இந்த பிரச்சாரத்துக்குன்னே செலவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விமர்சிக்கக்கூடிய எவனாச்சும் ஒத்த ரூபா தந்திருப்பானா? ஆக இவனுக்கு நம்மை நோக்கி கேள்வி கேட்பதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே கேட்கலாம். ஆக அதே போல நம் மீது அக்கறை கொண்ட பல தோழர்கள் இது போன்ற சம்பவங்கள்ல நீங்க ஈடுபட்டிருக்க கூடாது.
நீங்களா நேரடியா செஞ்சது தவறு அப்படின்னு நம் மீது அக்கறை கொண்டு உரிமையோடு பல தோழர்கள் பதிவு செஞ்சாங்க. அவர்கள் சொல்வதில் 100% நியாயம் இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம திட்டமிட்டு இதை பண்ணலையே. திட்டமிட்டு ஒன்று பண்ணியிருந்தா, நான் சீன்ல வரலப்பா, நீங்க பண்ணுங்க, நான் வெளியில கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம இப்படி இருக்கலாம். ஆனா இது நடந்தது விபத்து அப்படிங்கறது தான் உண்மை. நீங்க இதே ஸ்ரீதர் பெரியாரை பற்றி இப்படியான அவதூறு வார்த்தைகளை பேசாம இருந்திருந்தா, நாங்களே கோவப்பட்ட அந்த சக்திவேல் தோழர் அமர வச்சு நாங்களே நிகழ்ச்சி நடத்த சூழலை உருவாக்கி கொடுத்துருப்போம். இது ஆக்சிடென்ட்டா நடக்குது. இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒருத்தங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை திட்டிடுறானுங்க. அப்போ நான் ரியாக்ட் பண்ணுவேன்னா, நான் புறச்சூழலை எல்லாம் கணக்கு போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கோம், நம்ம இதை செய்யக்கூடாது, நம்ம போய் லோக்கல் கையை கூட்டிகிட்டு வருவேன்னு நான் வீட்டுக்கு போவேனா? ஆக அதே மாதிரி பெரியாரை நோக்கி ஒரு அவதூறு வீசப்படும் போது ஒரு பெரியாரிஸ்டாக கோபம் கூடுதலாக கூட எங்களுக்கு வரலாம். ஏன்னா, நீங்கள் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஒரு சாதியே இருக்கு. காமராஜரை பற்றி பேசுனா காமராஜருக்கு ஆதரவாக வர்ற ஒரு சாதியே இருக்கு. இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு சாதி இருக்கிற காரணத்தால் அந்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இங்கே மிகப்பெரிய தயக்கமானது இருக்கு. ஆனால் பெரியாரை யார் வேணா பேசலாம். பெரியாருக்காக பெரியார் சாதிக்காரனும் வரமாட்டான், வேற எந்த சாதி சங்கமும் வராதுங்கிறக்காக வரவும் போறவெல்லாம் பெரியாரை என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே இந்த கும்பலால் உண்டாக்கப்பட்டிருக்கும் போது, மற்ற எல்லோரையும் விட பெரியாருக்காக எங்களுக்கு 1000 மடங்கு கூடுதலாகத்தான் துடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி துடிக்கிறனால தான் இப்படி பெரியாருக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக நீங்க இன்டெலெக்சுவல் ஸ்பேஸ்லயும் இத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம். இது போன்ற சம்பவங்கள்லையும் நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தால் ஈடுபட வேண்டிய சூழலும் தள்ளப்படுறோம். ஆக பெரியாருக்காக பெரியார் தொண்டர்களாக நாங்க தான் இருக்கோம். ஆக நாங்க தான் அதை எதிர்கொள்ளணுங்கிறது தான் தவிர்க்க முடியாத உண்மை. விஷயத்துக்கு வந்தாரன். ஆக இப்படி சம்பவம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக நம்ம திட்டமிட்டு இதை ஒரு தயாரிப்போடு இருந்திருந்தா கூட மனோஜ் இதை செஞ்சிருக்கூடாதுங்க, அவர் ஒதுங்கிட்டு மற்றவங்களை செய்ய விட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது விபத்தாக நடந்த காரணத்தால் நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் நடக்கக்கூடியதை தவிர்க்க முடியாது. உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கால்குலேஷனோடு மைண்ட் செட் பண்ணவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதி காப்பாங்க. நம்மால் அப்படி இருக்க முடியாது. பெரியாருக்கு ஒன்றுனா உடனடியாக கோவப்படக்கூடிய இடத்தில் தான் நாம் இருப்போம். அதனால தான் அந்த கோவத்தில் நம்மால் இத்தனை வேலைகளை நகர்த்த முடிகிறது. நீங்கள் நல்லா கூலாக ஒரு பெரிய திட்டத்தோடு உட்காந்துட்டுலாம் இத்தனை வேலைகளை செய்ய முடியாது. கோவப்பட்டு தான் இத்தனை வேலைகளையும் செய்கிறோம். அதுதான் நம்முடைய கேரக்டரும் கூட. ஆக இப்படித்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத நம் தரப்புக்கும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கூடுதலாக இந்த சம்பவத்தில் டிசர்விங் பர்சனாக ஸ்ரீதர் இருந்திருக்க வேண்டியது கிடையாதுங்கிறது தான். ஸ்ரீதர் இல்லாமல் இந்த மஞ்சப்பொடி மாமா பையன், இடுமாவனம், வேற எவனுக்கு இது நடந்திருந்தாலும் நாம் 100% மகிழ்ந்திருப்போம். இவருங்கிற காரணத்தால் நம்ம கொஞ்சம் வருத்தம் தான். இவருக்கு இது நடந்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய மனநிலையும் கூட. கூடுதலாக இது திட்டமிட்டு நடைபெறவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். கூடுதலாக இது ஆக்சிடென்ட்டாக நடந்த காரணத்தால் நம்ம இதில் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருக்கலான்னு நினைக்கக்கூடிய தோழர்களுக்கு இது தவிர்க்க முடியாமல் உணர்ச்சி வேகத்தில் நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.